வணக்கம் சென்டம் மேப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம இன்றைக்கி என்ன புதுசான ஒரு விஷயம் எடுத்து வந்திருக்கேன்னா, புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஆத்தென்டிகேஷனாக உள்ள, அதாவது டிஎன்பிசி அந்த தேர்வாணையத்துலேருந்தே நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நான் இந்த பேப்பர் கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படி என்னென்னா, இது நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த குரூப் 4 எப்போ அப்ளை பண்ணணும் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதாவது இந்த மே 25 லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணணும். இன்னைக்கு என்ன டேட்டு அப்படின்னா மே 13. இது எப்போ மே 12 இந்த மாற்றுத்திறனாளிக்கு என்ன தேர்வாணையம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் மே 12 இது அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, மே 12 பேப்பரில் பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளியாக உள்ளவங்க தான் வந்து மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை மட்டும் நம்ம அப்லோட் பண்ணால் போதும், பாக்கி எந்த சர்டிஃபிகேட்டும் அவங்க அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஓகேங்களா, அது என்ன விரிவாக்குன்னு பார்ப்போம். இந்த குரூப் 4 பிரிவில் மொத்தம் எத்தனை காலியிடங்கள்னு சொல்லியிருக்காங்கன்னா 3935 காலியிடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணணும் லாஸ்ட் எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னா ஜூலை 12. ஓகேங்களா, இன்னையிலேருந்து பார்த்தா எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குன்னா 60 நாள் இருக்குது. அட் த சேம் டைமு எந்த இதில் இது வந்து குரூப் 4ல் எப்போ லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா மே 25. ஓகேங்களா, அப்படிங்கிறப்போ இந்த ஜூலை 12 எக்ஸாமு என்னென்ன பிரிவுலலாம் வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலர் பணியிடங்கள், அதாவது கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்கள் விஓஓ வந்து 215 இருக்கு. அதாவது உதவியாளர் வந்து 1621 இருக்கு. அதுக்கப்புறம் இளநிலை வருவாய் ஆய்வாளர், ஓகேங்களா, அதுக்கு 239. அப்புறம் தட்டச்சர், அதாவது ஸ்டெனோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க 1099. மொத்தம் 25 வகையான பதவிகளில் காலியிடங்கள் இருக்கு. மொத்த காலியிடங்கள் எத்தனை? 3935. அப்போ 4000க்கு எவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4000க்கு எவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படின்னா, இது ஒரு 5 60 + 5 65 போஸ்ட்டுக்கு, 4000க்கு 65 போஸ்ட் தான் கம்மியாக இருக்கு. மொத்தம் 3935 போஸ்ட். இதுல என்ன முக்கியமான இது சொல்லியிருக்காங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் தங்கள் குறைபாடுகளை வெளிப்படுத்த கூடுதல் சான்றிதழ்களை பதிவேற்ற வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பதிலளித்துள்ள அரசு பணியாளர் தேர்வாணையம் மாற்றுத்திறனாளி சான்றிதழை மட்டும் இணையதளத்துல பதிவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கூடுதலா வேற எந்த சான்றிதழும் பதிவேற்ற வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க. இந்த இந்த நோட்ஸை உங்களுக்கு சொல்லணும், இது முக்கியமான அலர்ட்டு, அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஓகேங்களா, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. Send a map. You dare to dream, we care to accomplish.